வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். இரு புனித மஸ்ஜித்களில் ரமலான் மாதத்தில் நடைபெறும் தராவி தஹஜுத் தொழுகைகளில் இமாம்கள் பட்டியல் மற்றும் அட்டவணை அறிவிப்பு. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு மெக்கா மற்றும் மதீனாவில் உள்ள இரு புனித மஸ்ஜித்களில் நடைபெறவுள்ள தராவிக் மற்றும் தஹஜுத் சிறப்பு தொழுகைகளுக்கான இமாம்களின் பட்டியல் மற்றும் அட்டவணையை ஜெனரல் பிரசிடென்சி ஆஃப் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மெக்கா மஸ்ஜிதுல் ஹராமில் நடைபெறும் தராவிக் மற்றும் தஹஜுத் தொழுகைகளை பின்வரும் இமாம்கள் தலைமையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ், ஷேக் பதர் அல் துர்கி, ஷேக் அப்துல்லா அல் ஜுஹைனி, ஷேக் யாசிர் அல் தொசாரி, பந்தர் பெலீலா ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளது. மதீனாவில் உள்ள மஸ்ஜித் நபவி மஸ்ஜிதில் நடைபெறும் ரமலான் சிறப்பு தொழுகைகளை பின்வரும் இமாம்கள் வழிநடத்த உள்ளனர். ஷேக் சலா அல் புதைர், ஷேக் அப்துல்லா அல் குவாரஃபி, ஷேக் காலித் அல் ஹனா, ஷேக் முகமது பர்ஹாஜி, ஷேக் அப்துல் மொஹ்சன் அல் குவாசிம் மேலும் பல மூத்த இமாம்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையில் கடந்த வியாழக்கிழமை ரமலான் மாதத்திற்கான முழுமையான செயல்பாட்டு திட்டத்தையும் அறிவித்திருந்தது. இந்த திட்டம் உம்ரா பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துதல், குர்ஆன் மற்றும் நபி அவர்களின் சுன்னாவை போதித்தல், இரு புனித மஸ்ஜிதுகளுக்கு சேவை செய்வதில் சவுதி அரேபியாவின் மத தலைமைத்துவத்தை வலுப்படுத்துதல், இஸ்லாமிய வழிகாட்டுதலை உலகிற்கு பரப்புதல் என 7 முக்கிய இலக்குகளை அடிப்படையாக கொண்டது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.